இந்த மாதிரி ஒரு மோசமான வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதோட உண்மைத்தன்மை என்னன்னு தெரியாமல் நம்ம பேசவே கூடாது. இன்றைக்கி வந்து ஒரு உயிர் போயிருக்கு. இது ஒரு சம்பவம் மட்டும் இல்லை. இந்த பஸ்ஸில் இந்த பொண்ணு எடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு நினச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் நகர்ந்துருக்கலாம். அந்த கேர்ள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாருங்கள் ஜென்ஸ்க்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்கள் அந்த வீடியோவை திருப்பி திருப்பி உத்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ஸ்மைல் வருது. அந்த பொண்ணோட ஸ்மைல் வருது. அதாவது எனக்கு கண்டென்ட் கிடச்சிச்சு, இன்றைக்கி வந்து தெறிக்க விடலாமான்ற மாதிரி பொண்ணு வந்து வீடியோ போட்டு தெறிக்க விட்டாங்க. வாண்டடாக அவங்க வந்து அந்த மொபைலை வந்து இப்படி கொஞ்சம் நகர்ந்துருந்தால் இப்படி நகர்ந்துருக்கலாம். அவர் பை மாத்திர வரைக்கும் தெரியுது. இன்ஸ்டாவில் போட்டோடனே லைக்ஸ் பிச்சுக்கிட்டு போகுது. பைக்கில் போயிட்டுருப்பாங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப அப்செட்டாக இருந்தது. ஆக்சுவலி வந்து நான்லாம் வந்து பைக் வாங்குறதுக்கு முன்னாடி பல்லவன் பஸ்ஸில் நானும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதுவும் எக்ஸாக்ட்லி வந்து ஒரு 8:30 டைமில் நம்ம ஆஃபீஸ் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு திணற அளவுக்கெல்லாம் ஒரு கூட்டமான ஒரு பஸ்ஸில் நான் போயிருக்கேன். இந்த பஸ்ஸில் இந்த பொண்ணு எடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு நினச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் நகர்ந்துருக்கலாம். நகர்ற அளவுக்கு தான் அங்கே கூட்டம் இருக்கே தவிர மூச்சு விட முடியாமல் இந்த நம்ம ஊர் சென்னை பஸ்ஸில் பாருங்கள், 8:30 ஈவினிங் 6 o'clock பாருங்கள், அப்படியே தேய்ச்சிக்கிட்டே போவாங்க. அந்த மாதிரி ஒரு கூட்ட நெரிச்சல் அதில் இல்லை. ஓகேங்களா? இந்த ஆக்சுவலி இந்த மாதிரி 8:30 டைமில் நான் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அப்போல்லாம் வந்து இப்போ எனக்கெல்லாம் அந்த மாதிரி நடக்கும்போதெல்லாம் நான்லாம் ஒரு தடவை மட்டும் ஒரு இன்சிடெண்ட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்படி திரும்பினோடனே வாயில் அசிங்கமாக வரும்னு சொன்ன ஸ்பாட்டில் அவ்வளோ பெரிய கேப் கிடச்சிது. அப்போது உண்மையில் ஒருத்தர் வந்து அந்த ரியாக்ட் ஆகணும்னா ஸ்பாட்டில் கோவம் வரணும், ஒன்று அடிக்கணும், இல்லை தப்பு உண்மையில் நடந்திருக்கா. இப்போ 7G ரெயின்போ காலனி படத்தில் நம்ம பார்த்துருப்போம். அவன் உண்மையிலே ஒழுங்காக நிற்பான் ஹீரோ. ஆனால் பின்னாடி போட்ட அந்த ஸ்பீட் பிரேக்லேயோ எதுலேயோ வந்து அவன் போய் விழுந்து தப்பான இடத்துல கைப்பட்ட உடனே பலார்னு ஹீரோயின் அறைவாங்க. அது உண்மையாக இல்லையான்றது செக் பண்ண அவள் தெரிஞ்சதுக்கப்புறமா அவள் வந்து சாரி கேட்பா ஹீரோயின் வந்து. ஓகேங்களா? அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி நடக்கும்போது நான் உடனே அந்த வாயில் நல்லா வந்துடும் திரும்புகிறேன். அப்புறம் அத்தனை ஆம்பளைங்களும் பின்னாடி போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த பொண்ணு ரியாக்ட் ஆகலை. நீங்கள் அந்த வீடியோவை திருப்பி திருப்பி உத்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ஸ்மைல் வருது. அந்த பொண்ணோட ஸ்மைல் வருது. அதாவது எனக்கு கண்டென்ட் கிடச்சிச்சு, இன்றைக்கி வந்து தெறிக்க விடலாமான்ற மாதிரி தெறிக்க விடலாம்னு அந்த பொண்ணு வந்து வீடியோ போட்டு தெறிக்க விட்டாங்க. நான் முக்கியமாக இந்த இறப்புக்கு காரணம் அந்த பொண்ணு மட்டுமே இல்லை. இந்த ட்விட்டரு, இன்ஸ்டா, யூடியூப்பில் பார்க்குற கமெண்ட்ஸ் போடுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பொதுவாகவே வந்து கமலஹாசன் சொல்கிற மாதிரி நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன். கமெண்ட்ஸ் போடும்போது யாராக இருந்தாலும் மரியாதை குறைவாக போடாதீர்கள். உங்கள் கருத்தை தெரிவிக்கலாம், ஆனால் மரியாதையோடு போடணும். அதை விட்டுட்டு ஊரில் இருக்கிற ஈவன் பட்டிமன்ற ராஜா கூட சொல்லிட்டார், அப்பா கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கவே முடியல அப்படின்னு. அந்த அளவுக்கு தனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதை எல்லாத்தையும் அசிங்கமாக போட்டு விட்றது ஒரு வீடியோவை பார்த்தவொடனே. என்றைக்குமே வந்து நீங்கள் வந்து ஒரு வீடியோ பார்க்குறீங்க, இந்த மாதிரி ஒரு மோசமான வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதோட உண்மைத்தன்மை என்னன்னு தெரியாமல் நம்ம பேசவே கூடாது. இன்றைக்கி வந்து ஒரு உயிர் போயிருக்கு. இது ஒரு சம்பவம் மட்டும் இல்லை. சென்னையில் ஆவடியில் ஒரு குழந்தை தவறி விழுந்ததுக்கு நீ எல்லாம் ஒரு தாயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இஷ்டத்துக்கு யாரோ எதிர் ஃப்ளாட்லேருந்து எடுத்த வீடியோ கண்டென்ட் வைரலாக போய் அந்த அம்மாவை பார்க்குறவங்கலாம் பேசி கடைசியில் அந்த அம்மா தற்கொலை பண்ணி செத்துட்டாங்க. அந்த குழந்தை காப்பாற்றப்பட்டது, பட் ஆனால் அம்மா வந்து இறந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி போகுது. அதனால் வந்து தயவுசெய்து கமெண்ட்ஸ் வந்து இப்போ நம்ம சன் டிவிலையோ ஏதோ ஒரு டிவியில் பார்க்கும்போது கமெண்ட்ஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் பின்னாடி உட்காந்து சோஃபாவில் பேசிகிட்டு இருப்போம் வீட்டில் பார்க்குறச்சு. ஆனால் யூடியூப்பில் நமக்கு எல்லா இதுவும் இருக்குது. ஓகேங்களா? அப்படி இருக்கிற இடத்துல நம்ம போடுற கமெண்ட்னால ஒருத்தருக்கு ஒன்று பாடம் கிடைக்கணும், ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும். அது இல்லாமல் இஷ்ட மேனிக்கு போட்டுட்டு அது உண்மைத்தன்மை என்னன்னு தெரியாமல் போய் இன்றைக்கி ஒரு உயிர் போயிருக்கு. இந்த பொண்ணு மட்டுமே காரணம் இல்லை. கமெண்ட்ஸ் போட்டால் தப்பான கமெண்ட்ஸ் போட்டவங்க அத்தனை பேரும் தான். உண்மைத்தன்மை தெரியாமல் தயவுசெய்து இனிமேல் அந்த மாதிரி போடாதீங்க. எல்லாத்துக்கும் மேலே ஒரு வீடியோ எடுத்து ஒருத்தரோட கன்சர்ன் இல்லாமல் ஒருத்தர் ஃபேஸை ரிவீல், அந்த பொண்ணு வந்து அட்லீஸ்ட் அந்த ஃபேஸை வந்து பிளர் பண்ணியிருக்கணும். பிளரும் பண்ணல. பாருங்கன்னு சொல்லி ஒருத்தர் குடியை கெடுக்கிறது எந்த விதத்துலையும் நியாயமே கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே அவங்க சிரிச்சிருக்காங்க. லைட்டாக சிரிச்சது கிளியர் கட்டாக வந்து விஷுவல் தெரியுது. ஆக்சுவலாக பார்த்தா அவங்கள அரெஸ்ட் பண்ணணும், கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணணும். அதுதான். அதனால் வந்து அவங்கள வந்து ஸ்மைல் பண்ணி எடுத்தது, அதில் வந்து அவங்க என்ன ஒரு வார்த்தை சொன்னது மட்டும் ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன். ஆக்சுவலாக இப்போ தேடினா அந்த வீடியோ கிடைக்கல. அந்த கேர்ள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாருங்கள் ஜென்ஸ்க்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. லாங் அகோ ஒரு சேனல், ஐ திங்க் சன் டிவி தான் நினைக்கிறேன், டாக்டர் ஷாலினி அவங்க பேசியிருக்காங்க. யூஸ்வலாக பஸ்ஸில் இந்த மாதிரி நடக்கும்போது நீங்கள் என்ன பேசுவீங்க, ஒரு சாதாரண பெண்மணிகள் அக்கா தங்கச்சி இல்லையா அப்படின்னு வந்து பேசுவீங்க, இல்லை மிஞ்சி போனால் ஒரு பலார்னு ஒரு அறை. பட் நான் வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் டாக்டராக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால், தே ஆர் ஆல் பேஷண்ட்.
ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்க தெளிவாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் தே வில் கண்ட்ரோல். அந்த யோசிக்கிற மனநிலையிலையோ அவங்கள இமீடியட். ஏன் ரேப் நடக்குது? அந்த பொண்ணுக்கு வலிக்கும், நான் லைஃப் ஸ்பாயிலாக போகும்னு நினச்சாங்கன்னா அவன் ரேப் பண்ண மாட்டான். கரெக்டாக அதுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணிப்பான். பட் அவன் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னும் போது தேர் ஆல் பேஷன்ஸ். டாக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது தேர் ஆல் பேஷன்ஸ். ஸோ இந்த இடத்துல நாங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுவோம்னா இந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்றது தட் இஸ் ட்ரூ. அப்படி இருக்கச்ச இவங்க வந்து பாருங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவங்கவுங்க எல்லாருக்குமே இப்போ நான் வந்து நான்லாம் சோலோவாக ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய கண்ணியமான ஆம்பளைங்களும் நான் பார்த்துருக்கேன். நம்புங்க, அவங்க நினச்சாங்கன்னா என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் ரொம்ப கண்ணியமாக நடந்திருக்காங்க. இப்போ எப்படி நம்ம மெரினா பீச்சில் ஜல்லிக்கட்டு நடந்தப்ப நைட்டு 2 மணி 3 மணி வரைக்கும் எல்லா லேடிஸும் உட்காந்துருந்தாங்க. எங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்துச்சா? எல்கேஜி படத்தில் நடித்த ஆர்ஜே பாலாஜி கூட சொன்னீங்க, மடியிலே உட்காந்தா கூட எங்கள் தங்கையாக நாங்கள் கருதுவோம் அப்படின்னு. அந்த அளவுக்கு கண்ணியமாக நடந்த ஆண்கள்லாம் இருக்காங்க. ஓகேங்களா? அதனால் இந்த மாதிரி போட்டு இப்படி ஒரு வீடியோ போட்டது உண்மையில் ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதே மாதிரி பெண்கள் கொடுக்குற சுதந்திரத்தை இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. இப்போ சாதாரணமாக வந்து சாதாரணமாக நான் என்ன சொல்லுவேன்னா, ஒருத்தரை ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வெளியில் வந்து சொல்லணுன்னு. ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போ இது வரைக்கும் வந்து நம்ம இந்த 50 வருட காலம் சினிமா வாழ்க்கையில் சிகப்பு மனிதன், நான் சிகப்பு மனிதன் பார்த்தீங்கன்னா தங்கையை வந்து ரேப் பண்ணுவாங்க, ரஜினியோட தங்கையை. உடனே போய் மாடியிலேருந்து கீழே வந்து செத்துருவாங்க. நான் என்ன கேட்குறேன், ரேப் பண்ணவனே உயிரோடு இருக்கான், நீ ஏன் சாகிற? அவர் ரவுடி, ஒரு அசிங்கம் பிடிச்சவனே உயிரோடு வாழும்போது ரேப் பண்ணவங்க நீங்கள் ஏன் சாகுறீங்க? ஏன்னா இவங்க இப்படியே படம் எடுத்து நீங்கள் ஒரு 50 வருட கால நியூஸ் பேப்பரை பாருங்கள், எங்கே ரேப் ஆனாலும் செத்துட்டாங்கன்னு நியூஸ் வரும். இதை பிரேக் பண்ண ஒரே ஆள் இவர் தான், நம்ம தனுஷ். நீங்கள் எடுத்தீங்க இல்லையா ஒரு பேட்டி, அது என்ன படம் அது, எல்லாரையும் போட்டு வெட்டி தாக்குவாங்களே, ராயன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சி எப்போ ரேப் பண்ணாங்க தெரியவே தெரியாது, ஆனால் ரேப் பண்ணாங்க. நான் வந்து ஒரு பப்ஸு சாப்பிட்றதுக்காக வெளில போனேன், வந்து பார்க்குறேன் ரேப் பண்ணிட்டாங்க. அதனால அவங்க வந்து அப்படி நடந்துக்கிறாங்க. எப்படா ரேப் பண்ணாங்க? பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்குறேன் எப்போ நடந்து, அது அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ரேப்பே ஆனாலும் உங்களுக்கு வாழ்க்கைன்றது ஒன்று இருக்குது. இதை நடிகர் சூர்யா கூட சொல்லியிருக்காரு. ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ வச்சு மிரட்டினா உடனே போய் நீங்கள் அடிபணிஞ்சு உடனே அவங்கக்கிட்ட போயிடாதீங்க. பாய்ஸ் வந்து மிரட்டுறாங்க, மிஞ்சி போனால் என்ன, அந்த ஸ்கின்னை தானே அவன் பார்க்குறான், தூக்கி போட்டு அது நான் இல்லைன்னு சொல்லிட்டு உன் வேலையை பாருன்னு போய் மாட்டிக்காதீங்க அப்படின்னு சூர்யா கூட ஒரு மேடையில் சொல்லியிருக்காரு. அதனால் பெண்கள் வந்து இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது நீங்கள் தைரியமாக இருக்கணும். இந்த மாதிரி பெண்கள் வந்து இந்த மாதிரி ஆண்களை வந்து தேவையில்லாமல் வம்பில் இழுத்து விட்டு வேடிக்கை பார்க்குறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. பெண்களை வந்து இந்தியாவில் ரொம்ப மதிக்கிறாங்க. அப்படி மதிக்கிறவங்க பெண்களுக்காக ஒருத்தர் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க நம்புகிறாங்கன்னா உண்மையை தான் சொல்லுவாங்கன்னு தான் நம்புகிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போட்டு பெண்களுக்கே களங்கம் தான் இவங்க விளைவிச்சிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். உண்மையில் அந்த தீபக்ன்றவர் இறந்தது ரொம்ப பரிதாபமான, என்ன சொல்கிறது, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அவரை பார்த்தா அப்படி ஒன்றும் ஒரு வம்பு இழுக்கிற மாதிரியோ பொறுக்கி மாதிரியெல்லாம் தெரியல. ஷி சீம்ஸ் டு பி வெரி டீசென்ட். அப்படி இருக்காச்சு இவங்க அந்த விஷுவலை நீங்கள் மீண்டும் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட க்ளீனாக தெரியுது. வாண்டடாக அவங்க வந்து அந்த மொபைலை வந்து இப்படி கொஞ்சம் நகர்ந்துருந்தால் இப்படி நகர்ந்துருக்கலாம். அவர் பை மாத்திர வரைக்கும் தெரியுது. இப்போ அந்த ஊர் பஸ்ஸில் வந்து கேமரா இருக்கான்னு எனக்கு தெரியல. நம்ம ஊர் பஸ்லலாம் இப்போ வந்து கேமரா இருக்குது, சைட்ஸ் 2 சைட்ஸும் பார்த்தீங்கன்னா கேமரா இருக்குது. ஸோ தட் அவங்க ஏதாவது இது பண்ணியிருந்தா கூட நம்ம அதில் கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஊரில் கேமரா இருக்கான்னு எனக்கு தெரியல. அதனால் இனிமேல் ஒரு வேளை இல்லைன்னா கேரளா கவர்மெண்ட்டும் அதை வந்து பஸ்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் கேமரா வைக்கிறது பெஸ்ட்டு. லேடிஸ்க்கு சேஃப்டி வேணும்னு சொல்கிறது போய் ஜென்ஸுக்கு சேஃப்டி வேணும்னு கேட்குற மனநிலைக்கு ஆளாயிடும். இது தேவையா? இந்த ஒரு கோரமான ஒரு நிலைக்கு கொண்டு வந்த இந்த பொண்ணு நான் என்னன்னு சொல்கிறது? அதனால் வந்து அவங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கலி அவங்களுக்கு வந்து லைக்ஸ் ஆசை வந்துச்சா, இல்லை இது ஒரு என்ன சொல்கிறது, சில பேர் அந்த லைக்ஸும் இப்போ இவங்க கூட ஒரு நடிச்சிருப்பாங்க 2017-18 காலத்தில் நம்ம இவங்க அமலா பால் நடிச்சிருப்பாங்க. இன்ஸ்டாவில் போட்டவுடனே லைக்ஸ் பிச்சுக்கிட்டு போகுது, பைக்கில் போயிட்டுருப்பாங்க, அவங்க அமலா பால் என்ன அவர் போலீஸ் ஆஃபீஸர், பாபி சின்ஹா வந்து போலீஸ் ஆஃபீஸர், என்ன அப்படின்னு இவ்வளோ லைக்ஸ் வந்துச்சு. அதாவது எங்கள் வீட்டிலேருந்து ரெடியாகி அப்படி அந்த வேலை போகிறதுக்குள்ளே 1 லட்சம் லைக்ஸ் வந்துச்சுன்னுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லைக்ஸ்க்காகவும் ஷேருக்காகவும் ஆசைப்பட்டு இந்த மாதிரி தயவுசெய்து அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுதான் நான் வந்து கேட்டுக்கிறேன். அவங்க வந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிற்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவங்க பண்ணது தப்புங்கிற மாதிரி. ஏன்னா ஒருத்தர் குடும்பத்தை கெடுத்தது அவங்க எந்தளவுக்கு ஃபீல் பண்ணுறாங்கன்றது அவங்கக்கிட்ட நேரடியாக இப்போ மீண்டும் ஒரு பேட்டி எடுத்து அப்டேட் பண்ணால் தான் தெரியும். அது தப்புன்றவங்க உணர்றாங்களா,
அப்படின்றது எனக்கு தெரியல. நம்ம ஒரு வீடியோ போட்ட உடனே வந்து ஒரு தரப்பாக வந்து பேசுறது, ஒரு தரப்பாக ஒரு வீடியோவை பார்த்து கமெண்ட் பண்ணுறது வந்து என்றைக்குமே நல்லதுக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஈவன் இது வந்து இந்த வீடியோ தான் இல்லை, ஒரு அரசியல்வாதி கூட ஒரு வீடியோ விடுறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, விஜய்க்கு என்ன நடந்தது, அவங்க அம்மா கூப்பிடுறாங்க, சட்டை பண்ணாமல் போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி லைவில் போயிட்டு இருக்கும்போது அது எப்படி ஏமாத்தினாங்கன்னு எனக்கு தெரில. சூப்பராக ஏமாத்த 3 நாள் கழித்து ஒரு வீடியோ வருது. இப்போ எல்லாரும் விஜய்க்கு என்ன சொல்கிறாங்க, எல்லா பக்கமும் கேமரா வைப்பா அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த நிலமையில தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்கே பேசினாலும் ஒரு கேமரா வச்சுட்டு திரியிற மாதிரி. அவங்க அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க அம்மா வந்து திருப்பி ஓடி வந்து அவர் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாரு. இப்போ அந்த ஷாட் இல்லைன்னா என்ன இருக்கும், விஜய் பேருக்கு எடுத்திருப்பாங்க. ஸோ அதனால் தயவுசெய்து ஆண்கள் நீங்களும் சேஃபாக இருங்க, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணாலும் சேஃபாக இருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நம்ம பல்லவன் பஸ் இருக்குது இல்லையா, நம்ம ஊர் பஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய லேடிஸ் சீட்டு ஃபுல்லாக இருக்குன்னா ஜென்ஸ் சீட்டு காலியாக இருக்குதுன்னு வச்சுப்போமே. நாங்கள் போய் லேடிஸ் போய் உக்காந்தா எந்த ஆண்களும் ஏந்துன்னு சொல்லது கிடையாது, ஓகேங்களா. அதே லேடிஸில் வந்து லேடிஸ் சீட்டு ஒரு சீட்டு காலியாக இருக்கா, அங்கே வந்து கால் வலிக்குதுன்னு ஒரு ஜென்ஸ் உட்காந்தா ஏங்க இது லேடிஸ் சீட், அவருக்கு தெரியாதா யாரும் வரலன்னு தானே உட்காடுறாரு, நீங்கள் உட்கார்ற மாதிரி தானே அவரும் உட்காடுறாரு. உடனே ஏங்க அது லேடிஸ் சீட்டுங்க, சரிங்க அப்படின்னு ஏந்து நிற்கிறதா நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு கால் வலி இருக்காதா, உங்களுக்கு கால் வலி அப்படின்னு சொன்னால் மட்டும் ஜென்ஸ் மட்டும் அப்படியே தாங்கிக்கணும். அப்போ அவங்களுக்கு இருக்காதா. எல்லாருமே வந்து அவங்க எப்படி நம்மளை அக்கா தங்கச்சியாக நினைக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்களும் அண்ணன் தம்பி அப்பா மாதிரி நினைங்க. தேவையில்லாமல் இப்போ வந்து ஒரு தாத்தா வந்து போஸ்ட் போட்டிருக்காரு, எங்களிடம் வந்து அவர் மலையாளத்தில் போட்டிருக்காரு, எங்களிடம் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது நாங்களும் எடுப்போம்ல, அப்படி பக்கத்தில் ஒரு பொண்ணு வேறு நிற்குது. ஸோ அந்த நிலைமை கொண்டு வந்து அசிங்கமான நிலைமைக்கு விட்டாச்சு. டீசிங் வந்து முன்ன எத்ராஜ் காலேஜ் கிட்ட நடந்தப்போ யாராலுமே கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்தது ஒரு காலத்தில். போலீஸெல்லாம் வரும், 4 மணி ஆனால் போலீஸ் வரும் மவுண்ட் ரோட்டில். ஆனால் எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பாய்ஸும் அங்கே வந்து ஒரே தாங்கவே முடியாது. ஈவினிங் ஆனால் போலீஸும் வரும், இந்த பசங்களும் வருவாங்க. ஆனால் ஒரு பொண்ணு வந்து அந்த ஆட்டோவில் ரேகிங்னு செத்ததுக்கப்புறம் தான் இந்த மேட்ரே அடங்குச்சு. இப்போ அந்த மாதிரி இப்போ இந்த பொண்ணு பண்ண வேலை என்ன ஆயிடுச்சுன்னா, இனி பொண்ணே வந்து உண்மையான பிரச்சனையை சொன்னாலும் எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்குற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஒரு பொண்ணு அழுதுட்டு ஒரு சொல்கிறதும் உண்மையாக தான் சொல்லுவாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க. தன் கற்புக்கே களங்கம் வரும்போது பொய் சொல்ல மாட்டாங்க. அப்படி தான் நினச்சி யாருமே வந்து இது வரைக்கும் போலீஸ் எல்லாம் டீல் பண்ணாங்க. இவங்க பண்ணது என்ன ஆயிடுச்சுன்னா லேடிஸ்க்கே அசிங்கப்படுற மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட நல்லா இல்லை என்னை கேட்டால். ஸோ ஏன்னா நான் நிறைய எத்தனையோ சூழ்நிலையில் ஒரு கண்ணியமான ஆம்பளைலாம் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அதனால் ஜஸ்ட் லைக் தட் இப்படி புழுதி வாரி தூத்துறதுன்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லை, அதான் நான் சொல்லுவேன். இவங்களுக்கு வந்து எப்படின்னா இந்த யூடியூப் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி, இந்த உலகத்துக்கும் சரி, எப்பயுமே உயிர் போகிற வரைக்கும் அவங்கள விட மாட்டாங்க. இப்போ இது வந்து அவர் உயிரோடு இருக்கார், நான் பண்ணலைன்னு சொன்னாலும் உடனே போலீஸே என்ன பண்ணுவாங்க, பலாரும் ஒரு அரைஞ்சு நீ பண்ணல நாங்கள் நம்பணுமா இப்படி தான் கேட்பாங்க. லேடிஸை தான் ஃபஸ்ட்டு நம்புவாங்க, ஜென்ஸை நம்ப மாட்டாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுவார், அந்த பஸ்ஸில் கேமரா இருந்தால் ஆச்சு, இல்லைன்னா போச்சு, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது ரொம்ப அசிங்கமான மனநிலைக்கு கொண்டு வந்து இப்போ எல்லாருமே அந்த ரீல்ஸ் தான் போட்டுட்ருக்காங்க. இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக வந்து ஒரு குத்துற மாதிரி, அதாவது லேடிஸே கிட்ட வந்தாலும் குத்துற மாதிரி ஃபுல்லாக வந்து இப்போ என்ன சொல்கிற பாதுகாப்புக்காக ஒரு அந்த மாதிரிலாம் போட்டு ரீல்ஸ் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி கேவலமான நிலைமைக்கு இந்த பொண்ணு கொண்டு வந்துட்டாங்க. தற்கொலை பண்ணிக்கிறது எல்லாத்துக்குமே தீர்வு கிடையாது. எப்பயுமே வந்து நீங்கள் +2 ஃபெயில் ஆனாலும் சரி ஒரு ஜோக் இருக்கும். எப்பயுமே வந்து அதாவது தற்கொலை பண்ணுற அளவுக்கு மனநிலையை தூண்டுற அளவுக்கு எப்பயுமே கொண்டு போகக்கூடாது. இப்போ நானே நிறைய வீடியோ பேசும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பராசக்தி பேசும்போதும் பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்ததுன்னா பாசிட்டிவாக இருந்தாலும் ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க குழந்தைங்க வந்து ஃப்ரெஞ்சு படிப்பாங்க என்னன்னே தெரியாமல் இஷ்டத்துக்கு ஒரு கமெண்ட்டை போட்டு விட்டுறது. இதில் வந்து இத்தனை பேர் லைக் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் பேசுகிறத பாருங்கள், உங்களுக்கு என்ன தோணுதோ பாதிக்காத வழிக்கு போடலாம். அந்த பெண்ணுக்கு கண்டிப்பாக பெரிய அவங்க ஆக்சுவலாக அவங்க அம்மா அப்பா வந்து பார்க்குறதுக்கும் ஆள் இல்லாமல் அந்த ஒரு பையன்தான் இருந்தார். அங்கே அந்த ஒரு பையனும் இப்போ போயிட்டாங்கன்னும் போது அவங்க ஏதோ 1 கோடி நஷ்டஈடு கேட்டிருக்காங்க. அது என்ன கேட்டால் நியாயம்தான். ஏன்னா அபாண்டமாக பழி சுமத்தி ஒரு வீடியோ எடுத்து போட்டது ப்ளர் பண்ணிட்டாது இந்த பொண்ணு போட்டு இந்த பொண்ணு என்ன சொல்ல வருதுன்னா அது போட்டிருக்கலாம். ப்ளரும் பண்ணாமல் அவர் ஃபேஸை அப்படியே ரிவீல் பண்ணது ரொம்ப 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 தப்பு. சோஷியல் மீடியா தான் இப்போ வந்து எல்லாருமே சோஷியல் மீடியாவில் மூழ்கி இருக்காங்க. இந்த இன்ஸ்டாலையும் சரி ட்விட்டரு அது இதுன்னு எல்லாருக்குமே லைக்ஸ் ஆசை ரொம்ப மனசில் பயங்கரமாக இருக்குது. நீங்கள் லைக்ஸ் ஆசை பண்ணுங்கள், ஆனால் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இந்த சொசைட்டிக்கு, நீங்கள் போடுற ஒரு வீடியோனால் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கணுமே தவிர ஒருத்தர் உயிர் சேதம் ஆகிற அளவுக்கு இருக்கவே கூடாது. அதுதான் மெயின் பாயிண்ட். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் லைக்ஸ் பண்ணுறீங்க இல்லை கமெண்ட் பண்ணுறீங்கன்னாலும் அதுவும் உயிர் சேதாரம் அளவுக்கு இஷ்டத்துக்கு தனக்கு வந்து அந்த இடத்துல ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க, கமெண்ட்ஸ் வந்து எத்தனை பேஜ் கொண்டா அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு அடித்து உயிர் போகிற அளவுக்கு இது வந்து ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களும் சரி இல்லை வீடியோ பண்ணுறவங்களும் சரி லைக்ஸ் ஆசை இருக்கவங்களும் சரி தயவுசெய்து சோஷியல் மீடியாவை என்ன சொல்கிறது பொறுப்புடன் யூஸ் பண்ணுங்கள்.
நீங்கள் விதைக்கிற விதை வந்து நல்ல மரமாக தான் வளரணுமே தவிர தப்பாக போயிட்டு ஒருத்தரை சாவடிக்கிற அளவுக்கு போகக்கூடாதுன்றது என்னுடைய கருத்து.